இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் நெட் சிலபஸ். யூஜிசி கொடுத்திருக்க நம்மளோட நெட் சிலபஸ். யூனிட் 1 டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன்ஸ், அதுல இருக்க சப் யூனிட்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. யூனிட் 2 கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க அஃபிஷியலா உங்களோட இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்லயே வந்துட்டு சிலபஸ்ன்ற ஃபைல்ல வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ டக்குன்னு வந்துட்டு மேபி நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு நீங்க பயப்படவே தேவையில்ல. ஸோ முடிஞ்ச அளவு அதாவது ரியல் வேர்ல்டுக்கு கனெக்டிவா நான் கொண்டு போறேன். ஸோ இதை அக்சஸ் பண்ணி பாக்குறவங்க பாத்துக்கலாம். ஸோ நம்ம யூனிட் 6 அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல நம்ம ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்றப்போ அதுல இருக்க சில சப் யூனிட்ஸ் எல்லாமே பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு April 7th வந்துட்டு செகண்ட் சப் யூனிட் உள்ள இருக்க மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் April 9th வந்துட்டு யூனிட் 4 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்கும். யூனிட் 6, 4 அண்ட் 7ல ஒரு 50 எம்சிக்யூஸ் வந்துட்டு அன்னைக்கு டேல மட்டும் அந்த 1 hour 1.5 hours வந்துட்டு ஃபுல்லாவே நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் 3 யூனிட்ஸை ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் April 21st வந்துட்டு யூனிட் 3 ப்ரோக்ராமிங். ஸோ நான் இப்போ மேலாப்ல தான் சொல்றேன் என்னென்ன யூனிட்ன்ட்டு. நான் இன்னுமே இன்டெப்தா யூனிட்ல என்னென்ன இருக்கும்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இப்போதைக்கு ஒரு டைம் டேபிள் ஓவர்ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் April 25th இந்த மாதிரி நீ பார்த்திருக்கேன். நான் உங்களோட டைம் டேபிள் இன்னுமே எலாபரேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஆப்ல இருக்க சிலபஸ்ன்ற ஃபோல்டர் ஓபன் பண்ணி பாருங்க. ஸோ ஏப்ரல் முடியிறப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5 யூனிட்ஸ் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மே 2ல இருந்து நம்ம திரும்பி யூனிட் 2 ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதுல இருக்க எம்சிக்யூஸ் வந்துட்டு May 5th சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா யூனிட்டுமே வந்துட்டு ரெண்டா பிரிச்சுட்டு ஸோ ஒரு சப் யூனிட்டா உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுவோம். ஸோ May 16 artificial intelligence, May 19 second part of the artificial intelligence. ஸோ May 26th நம்மளோட 10 யூனிட்ஸுமே ஃபுல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் ரிவிஷன் வந்துட்டு எண்ட் ஆஃப் மே எண்ட்லேயே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபைனல் ரிவிஷன் எப்படி இருக்கும்னா May 28 வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் PYQs எல்லாமே அந்த அன்னைக்கு கிளாஸ்ல எல்லாமே திரும்பி ரீகால் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் May 30th வந்துட்டு CBT மோட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் மோட், அதாவது எப்படி நம்ம எக்ஸாம் போய் அட்டன் பண்ண போறோமோ அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி 300 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டா நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் June 2 வந்துட்டு ஃபைனல் மார்க் டெஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எந்த ஒரு எப்படி நீங்க ப்ராப்பரா யூஜிசி நெட் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல இருந்து நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி June 2 நம்மளோட ஃபுல் ரிவிஷன் 10 யூனிட்ஸ் ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நீங்க சிலபஸை பார்த்து பயப்பட வேணாம். நீங்க நம்ம 2 months இருக்கு. ப்ராப்பரா நம்ம படிச்சிருந்தாலே ஈஸியா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட கிராஷ் கோர்ஸ் டைம் டேபிள். இப்போ இந்த டைம் டேபிள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, தேங்க்யூ.
ஸோ நம்ம வந்துட்டு பேப்பர் 2 வந்து எடியூம் அகாடமியில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காக மெயினாக தமிழ் பீப்புளை பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்கோம். மேபி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். நம்மளோட எடியூம் அகாடமியோட மெயின் பர்பஸ் என்னன்னா வந்துட்டு என்னை பொறுத்தளவு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். நானுமே வந்துட்டு பிஜி ஆர் யூஜி படிக்கிறப்போ வந்துட்டு சில சப்ஜெக்ட்ஸோட கனெக்ட் ஆகாமல் இருந்திருப்பேன். ஆனால் வந்துட்டு இன்னுமே நம்ம என்ன அடுத்து எய்ம் பண்ணுறோம்னா ப்ரொஃபஸர் எய்ம் பண்ணுறோம். அப்போ நம்ம திரும்பி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பராக எந்த அளவு இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ரொம்ப எலாபரேட்டடா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஈஸியா புரியணும், ரியல் வேர்ல்டா அவங்க அந்த அட்டென்ஷனே அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்றனால முடிஞ்ச அளவு ஈஸியா நமக்கு அவங்களுக்கு கனெக்டிவா நடத்தணும்ன்றதுதான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஸோ நம்மளுமே இனிமே வர ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதாவது நம்ம அவங்களுக்கு ஈஸியா ரொம்ப கஷ்டப்படாம நான் டெக்னிக்கலா கொண்டு போகணுன்றது எல்லாருக்குமே இருக்கணும்ட்டு நினைக்கிறதா எடிஎம் அகாடமியோட மெயின் கான்செப்ட் இங்க. ஸோ வந்துட்டு நம்ம எப்படி டீச் பண்ணுவோம்னா கான்செப்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதுல இருக்க எம்சிக்யூஸ் எல்லாமே உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுப்பேன். ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸா நான் எப்பயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸா நம்ம கொண்டு போவோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த 2 monthsல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிலபஸ் கவர் பண்ண முடியும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியுன்றத நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம தியரி மட்டும் கற்றுக்காம கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ணலான்றது மெயினாக கொண்டு போகலாம். நம்ம இந்த செஷன்ல வந்துட்டு பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, சிலபஸ் ஓவர்வியூ ஆல்ரெடி பார்த்தாச்சு, கொஷின்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்புறம் நம்மளோட பிளான் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 இப்போ நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா பேப்பர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு காமன் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு பேப்பர் 1ல 50 கொஷின்ஸை மொத்தம் அட்டன் பண்ணணும். ஈச் கொஷின்ஸ் வந்துட்டு 2 marks. ஸோ டோட்டலாக வந்துட்டு 100 marks தான் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ நம்ம பேப்பர் 2 வரப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எழுத போகிறோம். அதில் 100 கொஷின்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஈச் கொஷின்ஸ் 2 marks. ஸோ டோட்டலாக 200 marks. ஸோ நமக்கு தெரியும் இப்போ டோட்டலாக வந்துட்டு 300 marksக்கு எக்ஸாம் இருக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ வந்துட்டு கட் ஆஃப் அதாவது நீங்கள் இவ்வளோ எடுத்துட்டா பாஸ் அப்படிலாம் தாண்டி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரப்போ எப்படி இருக்கும்னா கட் ஆஃப்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் ஜேஆர்எஃப் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து ஒரு 10 marksக்கு எய்ம் பண்ணி படிக்கணும். இப்போ ஜென்ரல் கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா 185 to 195 எடுத்ததுன்னா நீங்கள் பாஸ், அந்த மாதிரி ஒரு கேல்குலேட்டிவாக ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எய்ம் பண்ணுறப்பே வந்துட்டு ஒரு 200க்கு எய்ம் பண்ணணும். நீங்கள் 200க்கு எய்ம் பண்ணுறப்போ 2 இருக்கும். அதாவது 100 கொஷின்ஸ் வந்துட்டு பேப்பர் 1லையும் 200 கொஷின்ஸ் வந்துட்டு பேப்பர் 2லையும் டோட்டல் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது பேப்பர் 1ல மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும், 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதாவது 50 கொஷின்ஸ்ல ஒரு 35+ மேலே நீங்கள் எய்ம் பண்ணணும். ஸோ 35+ மேலே எய்ம் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு 70 மார்க்ஸ்க்கு கிடைக்கும். அதே மாதிரி பேப்பர் 2ல வந்துட்டு ஒரு 100 கொஷின்ஸ்ல ஒரு 65+ கொஷின்ஸ் மேலே அட்டன் பண்ணாதான் நமக்கு ஒரு 130 கிட்ட கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்ம 200, நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 200 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு நம்ம எய்ம் பண்ணி படிக்கிறப்போ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜேஆர்எஃப் எய்ம் பண்ணாலும் சரி, நெட் ஆர் பிஹெச்டிக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிடலாம், கட் ஆஃபும் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிலபஸ் வந்துட்டு நான் சம்மரைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 1 டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 யூனிட் நேம்ஸ். எல்லாத்தையும் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 6th to 10th யூனிட்டான சிலபஸ் யூனிட் நேம்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக படிக்கிறோன்றது எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்தோம், அதுவும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரை பொறுத்தளவு சில பேப்பர்ல எதுக்காக படிக்கிறோன்னே தெரியாமே நிறைய பேர் படிச்சிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம இனிமே வந்துட்டு கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காகவே நான் இந்த யூனிட் எதுக்காக படிக்கிறோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இப்போ டக்குன்னு. ஸோ யூனிட் வந்துட்டு டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுல எப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலே ஒரு லாஜிக்கல் ப்ராப்ளமா நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் மார்க்கா இல்லையா? இப்போ பாஸ் மார்க்னா மார்க் வந்துட்டு 40க்கு மேல இருந்துச்சுன்னா அவங்க பாஸ் மார்க். அது நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணனால தான் நமக்கு தெரியுது.
இதே வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? அதை திங்க் பண்ண வைக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலா ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக தான் யூனிட் 1ல உள்ள கண்டென்ட் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 2 கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம சிஸ்டம்ல தெரியுது. சிஸ்டம் பார்த்தா என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு, சாரி கீபோர்ட்ஸ்ல பட்டன்ஸ் இருக்கு, மவுஸ் இருக்கு, அதெல்லாம் தெரியுது. இன்டர்னலா கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது நம்ம பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்னது CPU. அந்த CPU வந்துட்டு எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாக்குறதா வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். யூனிட் 3 வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷனோ டெவலப் பண்றதுக்கு என்ன தேவை? கோடிங் தேவை. அதாவது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு கோடிங் தேவை. நம்ம கோடிங் நமக்கு பேசிக்கா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஜி பிஜி முடிச்சவங்களுக்கு C++, ஜாவா, HTML இந்த மாதிரி வெப் டிசைனிங் எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 4 டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம காலேஜில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாம் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணி வைக்க சொல்றாங்க நம்மளோட காலேஜ் சர்வர்ல. அப்போ அந்த சர்வர்ல எப்படி டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு அதை எப்படி மேனேஜ் பண்றோம், அதை வந்து எப்படி அக்சஸ் பண்றோம் அப்படின்னு பாக்குறதா வந்துட்டு யூனிட் 4. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 5, அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராசஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுது, ப்ரோக்ராம்ஸ், ஃபைல்ஸ் எல்லாம் அதுல இருக்க மெமரி எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி அக்சஸ் பண்ணுது, இன்டர்னலா எப்படி அக்சஸ் பண்ணுது அப்படின்னு பாக்குறதா யூனிட் 5 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 6 சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா வந்துட்டு இது வந்து ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாவும் இருக்கும். அதாவது ஐடி கம்பெனில வந்துட்டு மெயினா வந்துட்டு ஒரு டெவலப்பிங் கம்பெனியா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா என்ன தேவை? அப்போ இப்போ நீங்களே வந்து ஒரு ஆப் மூலியமா தான் நீங்க அக்சஸ் பண்ணி இந்த வீடியோவை லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இப்போ எடிஎம் அகாடமில இருந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வேணும் ஐடி கம்பெனிக்காரங்க கேட்பாங்க. நீங்க என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க. ஸோ கடைசியா நம்மள்ட்ட வந்து கொடுக்குறாங்களே, நீங்க லைவா ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்களே. ஸோ இந்த A to Z ப்ராசஸை எப்படி நம்ம கற்றுக்க போறோன்றதான் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப்போ இல்லை ஒரு கேம், ஃபோன்ல இருக்க கேமோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து ஐடி சைட்ல எப்படி டெவலப் பண்றாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு பாக்குறதா யூனிட் 6. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 7 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். அதாவது நம்மளோட சிஸ்டம்ல வந்துட்டு எப்படி, அதாவது மெமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வந்துட்டு எப்படி டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு, அதை எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க. டேட்டான்றது என்னது, நம்ம கொடுக்குற விஷயங்கள்னா அதாவது ஒரு ஃபைலா இருக்கலாம், இல்ல ஒரு கால்குலேஷன் பார்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரோக்ராமா இருக்கலாம். அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு, அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது இன்டெப்தா பாக்குறது தான் வந்துட்டு யூனிட் 7. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 8. யூனிட் 8 வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரை வந்துட்டு கம்ப்யூட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம், ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கிறதுக்காக, ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு ப்ராசஸையோ பண்ணி முடிக்கிறதுக்காக. அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அந்த ப்ராசஸை முடிக்குது, அதுவும் எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸா. இப்போ கம்ப்யூட்டர்னாலே நம்ம மேக்ஸ் ரிலேட்டடா நம்ம எப்படினாலும் அதை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இப்போ மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணி முடிக்குது அப்படின்னு பாக்குறது தான் யூனிட் 8. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 9. இதை வந்துட்டு நம்ம பேசிக்கா டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறதா. ஒரு சிஸ்டம் டு இன்னொரு கம்ப்யூட்டர் ஒரு ஃபோனுக்கு நம்ம எப்படி ஒரு கம்யூனிகேஷன் பாஸ் பண்றோம். இப்போ ஃபுல்லாவே வந்துட்டு ஃபுல்லா நம்ம நெட்வொர்க் வந்துருச்சு. ஸோ அதுக்கு பேக் சைட்ல என்ன நடக்குது நமக்கு தெரியும். ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கு எப்படி மெசேஜ் பாஸ் ஆகுது. ஸோ நெட்வொர்க்கை நம்ம காமனா ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனா இருந்தாங்கன்னா இன்டர்நெட் மூலியமா பாஸ் ஆகுது. ஸோ இந்த இன்டர்நெட்டுக்கு பின்னாடி எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, அதை பத்தி கத்துக்கிறதா யூனிட் 9. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 10 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது வந்துட்டு நமக்கே தெரியும் ரொம்பவே வந்துட்டு அதிகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்க டாபிக். ஸோ சிஸ்டம், அதாவது ஒரு மிஷின் வந்து எப்படி ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி பாக்குறதா வந்துட்டு யூனிட் 10 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்மளோட யூனிட் 1 to 10 வந்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, நம்ம இன்டெப்தா ஒரு யூனிட் பாக்குறப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு எப்படி கேட்குறாங்கன்றத பார்ப்போம். ஸோ யூஜிசி நெட்டை பொறுத்தளவு காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குன்றனால கொஷின் பேட்டர்ன்ஸுமே வந்துட்டு ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம கான்செப்டை வந்து எப்போ நம்ம கிளியராக
ஆகுறோமோ எந்த கொஷின்ஸ்னாலுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு டேரெக்டாக ஒரு கொஷின்ஸ் கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது எது நீங்கள் கரெக்ட் ஆன்சர்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கறது வந்துட்டு டேரக்ட் கொஷின்ஸில் வரும். செகண்ட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு 4 or 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க. கொஷின்ஸ்லாம் இப்போதைக்கு நீங்கள் ரீட் பண்ண வேணாம், நான் ஜஸ்ட் பேட்டர்ன் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 5 இதில் வந்துட்டு நீங்கள் எது வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன்ஸ்னு சூஸ் பண்ணுங்க. ஸோ பியா சியா இயா அப்படின்னு ஆப்ஷன்ஸில் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் டைப்பான அசஷன் அண்ட் ரீசன். ஸோ இதில் வந்துட்டு 2 கொஷின்ஸ் இருக்கும். அசஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷினை ரீட் பண்ணி பார்க்கணும். அசஷனை பொறுத்தளவு நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு பேட்டர்ன் மட்டும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடில் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரைட் சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கப்ப எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்குறது ஃபோர்த். ஃபிஃப்த் வந்துட்டு சீக்வன்ஸ், அதாவது ஆர்டர் வைஸ் நம்ம கொடுக்குறது. கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இதை வந்துட்டு கரெக்டாக ஆர்டர் வைஸ் கொடுங்க, அதில் இருக்க ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்துட்டு சீக்வன்ஸ் பேஸ் கொஷின்ஸில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் அனாலிசிஸ், அதாவது இயர் பை இயர். லெஃப்ட் சைடில் பாருங்க, இயர் பை இயர் வந்துட்டு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இங்கே மேலே இருக்க ரோ வந்துட்டு ஒரு யூனிட் 1 ஆன டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன், யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. ஸோ இங்கே ஜூன் 2014 ஆரம்பிக்குது, மேலே அப்படியே ஆர்டர் வைஸ் ஆகிறப்ப ஜூன் 2025. ஸோ ஜூன் 2025 வந்துட்டு எந்த யூனிட்ல அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 5 ஆன சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டிசம்பர், அதாவது ஜான்வரி 2026 வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ல நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம முக்கியமாக வந்துட்டு மோஸ்ட்லி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பாங்க. சில நேரம் வந்துட்டு இப்போ இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் இருக்கும். இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ல நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இயர் பை இயர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 செஷனில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் அப்பியர் ஆனவங்க சில பேர் எக்ஸாம்ஸ்க்கு வர மாட்டாங்க. ஸோ அப்பியர் ஆனவங்க வந்துட்டு 38,000 கிட்ட. அதை ஜிஆர்எஃப் கிளியர் பண்ணவங்க 133, நெட்டு கிளியர் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 50,000 இருக்காங்கன்னா அதில் அப்பியர் ஆனவங்க ஒரு 40,000 கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த 133ன்றது ஜேஆர்எஃப் குவாலிஃபைட் ஆனவங்க. அந்த 1% தான் வந்துட்டு ஜேஆர்எஃப் குவாலிஃபை ஆவாங்க. அதுல இருந்து ஒரு 6% வந்துட்டு நெட்டு குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1,800 கிட்டத்தட்ட நெட்டு குவாலிஃபைட் ஆறாங்க. நீங்க இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஜூன் 2024க்கு ஸோ குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாகிட்டே வராங்க. ஏன் அப்படின்னா அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் தெரிய வர ஆரம்பிச்சிச்சு, நெட் எக்ஸாம் இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம். இயர் பை இயர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வராங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குன்றனால நம்ம இன்னுமே வந்துட்டு அதிகமாக நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான். ஸோ கொஸ்டின் டைப் வந்துட்டு லாஸ்ட் 6 செஷன்ல எது அதிகமாக இருக்குன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ். ஒரு ஜூன் 2025 டேரக்ட் கொஸ்டின் ஒரு 33, மல்டி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல 19. ஸோ இப்போ நான் சொன்னதுதான். இது எல்லாமே வந்துட்டு இயர் பை இயர் வந்துட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனாலிசிஸாக எடுத்திருக்கேன். ஸோ நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ரோல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியே லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு சிபிடி மோட் டெஸ்ட் இருக்கும் ஒரு சப் யூனிட்டுக்கும். இப்போ நம்மளோட கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இருக்கேன். நீங்கள் வெட்னஸ்டேவே நீங்கள் அந்த சப் யூனிட்டுக்கான குவிஸ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேவாக நீங்கள் ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக உங்களை என்கேஜிங்காக வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு நாள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டேவே நீங்கள் அதை திரும்பி ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் சிபிடி மோடில். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதை தான், கான்செப்ட்ஸை கிளியராக முடிஞ்ச அளவு ஈஸியாக உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும், அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை நான்
கனெக்டிவா நான் சொல்றது. அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ், பிஒய்க்யூஸ் ப்ராக்டிஸ் கண்டிப்பா நெறையவே இருக்கும். ஸோ இந்த செஷன்ல வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க நெட் கிளியர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி கிளியர் பண்ண முடியாம இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, 2 மந்த்ஸா இருக்கு அப்படின்னு நினைக்காம, நெறைய பேர் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸே சில பேருக்குலாம் வந்துட்டு அதிகமா தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் நம்மளோட அந்த நெட் எக்ஸாமோட விஷயமே. நம்மளுக்கு யூஜி, பிஜில நீங்க மேபி வீக்கா இருந்தாலும் சரி நம்ம இந்த சப்ஜெக்ட்ல. ஸோ இனிமே வந்துட்டு நம்ம ஈஸியா நம்ம புரியிற மாதிரி நம்ம இனிமே கத்துக்கலான்ற ஒரு மோட்டிவ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ தேங்க் யூ ஃபார் என்ரோலிங் இன் our கோர்ஸ். தேங்க் யூ ஃபார் பிலீவிங் இன் அஸ். ஸோ இதுக்கு எல்லாமே நான் எல்லாம் சொல்லிட்டேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க என்னையோட செஷன்ல. ஆமா கண்டிப்பா நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவோம். லைவ் கிளாஸஸ் முடிஞ்ச உடனே வந்துட்டு கொஷின்ஸ் எல்லாமே சாரி நோட்ஸ் எல்லாமே நீங்க ரெடியா அக்சஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னா வந்துட்டு நீங்க அப்பயே நீங்க என்ற சாட்ஸ்ல கேட்டுக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறீங்களா, இல்லை ஆல்ரெடி அட்டன் பண்ணிருக்கீங்களான்னு சொல்ல முடியுமா சாட்ல? ஓகே, ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு மேபி நீங்க வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பா இந்த 2 மந்த்ஸ் நீங்க எண்ட் ஆகுறப்போ நிறைய விஷயம் கத்துருப்பீங்க.